ஹே யூடியூப், கோட் வித் ஆண்டியோட இந்த எபிசோடில் உங்களை வர வைக்கிறேன். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னா ஏஐ அண்ட் ஏஐ மாடல்ஸ் பற்றி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போது நிறைய இடத்துல நிறைய பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிகிட்ருக்கு. நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இதை புஷ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நிறைய ட்ராக்ஷன் இப்போ கெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சில டாஸ்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது நம்ம லைஃப்பில். அதனால தான் கடந்த ஒரு 3-4 வருஷமாக இதுக்கு புஷ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அண்ட் இதை பற்றி நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கி உருவாகிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் என்ன கிளாரிஃபை பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னா, இதில் லிஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பர்டிகுலர் கொஷின்ஸுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய வாஸ்டான டாப்பிக்கு. இதில் இறங்கி பேசணும் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ டேட்டா இந்த இன்ஃபர்மேஷன் கூடிய டாபிக் இல்லையா. ஸோ அதனால் இதில் நம்ம வந்து பேசிக்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோவுமே வித்தின் 10 minutes நான் ரேப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுதான் என்னோடய சேனலோட மோட்டோவே. நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுதான் என்னோடய செல்லிங் பாயிண்ட். ஸோ அதை நான் கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோலையுமே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஏஐ அண்ட் ஏஐ மாடல்ஸ். ஸோ ஏஐ மாடல்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் அன் ஏஐ, வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸை மெஷின் மூலியமாக எவ்வளோ க்ளோஸாக முடியுமோ மிமிக் பண்ண ட்ரை பண்ணுற விஷயம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம மனுஷங்க எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சு அப்சர்வ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு மெஷின் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. மனுஷங்க மாதிரியே மாடல் பண்ணக்கூடிய மிஷின்ஸை தான் ஏஐஸ்ன்னு சொல்கிறாங்க, மைனஸ் தி எமோஷன்ஸ் பார்ட். ஏன்னா மனுஷங்க எமோஷனலாக டிசிஷன் எடுப்பாங்க, ஆனால் ஒரு மெஷினால் எமோஷனலாக டிசிஷன் எடுக்க முடியாது. மிஷின்ஸ் எப்போவுமே லாஜிக் அண்ட் ரீசனிங் பேஸ் பண்ணி தான் டிசிஷன்ஸ் எடுக்கும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறச்சே ஏஐ மாடல்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. இன்றைக்கி நீங்கள் வந்து டாபிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினை 2.1, ஜெமினை 3ன்றாங்க, ஜெமினை 4, சாட் ஜிபிடின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் யூ ஹேவ் க்ராக் இருக்குது, அப்புறம் லாமா அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் மாடல்ஸ்ன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே தவிர்த்து மாடல்லாம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு ஏஐ மாடல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் டேட்டா and a set of algorithms to train that data. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா அதுதான் ஏஐ மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை வந்து பிறந்து தவழ ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அது என்ன பண்ணுது, எப்படி தவழ கற்றுக்கிறது, அதுவே நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே முட்டியில் உட்காந்து தவழ ஆரம்பிக்கிறது, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் ஒரு மாடல் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற டேட்டா பேஸ் பண்ணி அது தன்னைத்தானே என்ஹான்ஸ் பண்ணிக்கும். ஸோ அது கொடுக்குற டேட்டா எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அது ட்ரெயின் ஆகும். அதை ட்ரெயின் பண்ணக்கூடிய அல்காரிதம்ஸுமே அந்த மாடலில் இருக்கும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் சின்ன குழந்தைங்க வந்து அப்சர்வ் பண்ணி சரௌண்டிங்ஸை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சுற்றி வட்டாரம் குழந்தைங்க விளையாடுறத பார்த்ததுன்னா சில குழந்தைங்க தனக்கும் விளையாடணும்னு தோணும், விளையாட ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு மாடலுமே. ஸோ மாடலுமே ஒரு பிறந்த குழந்தை மாதிரி நினச்சிக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்கள் டேட்டா, அதாவது அதை சுற்றி விஷயத்தை அதை அப்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஏஐ மாடல்னால் அதுக்கு நீங்கள் டேட்டா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய கேட்ஸோட எல்லா ஃபோட்டோஸுமே எடுத்துகிட்டு ஒரு மாடலுக்கு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாடலால் நாளைக்கு இன்னொரு கேட் மாதிரி ஒரு அனிமலோட ஃபோட்டோ அதை கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு கேட்டுன்னு அதால் புரிஞ்சிக்க முடியணும். இதுதான் ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அன் ஏஐ மாடல். ஓகே, ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை நான் கொடுத்து நான் அதை ட்ரெயின் பண்ணேன்னா அந்த டேட்டாவை பார்த்து அந்த பேட்டர்ன் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நாளை பின்ன வேறு ஏதாவது நான் அதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் நான் கொடுக்கக்கூடிய விஷயன்றது அதால் சொல்ல முடியணும். இதுதான் வந்து ஒரு ஏஐ மாடலோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுன்றது நான் இதிலே சொல்லிட்டேன் உங்களுக்கு சிம்பிள் டேர்ம்ஸில். ஹோல் லாட் ஆஃப் டேட்டா, எக்கச்சக்கமாக டேட்டா ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு அல்காரிதம் வச்சு அது அந்த டேட்டா வந்து சிமிலாரிட்டி பார்த்து தன்னைத்தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அதுவே. ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்தால் இது தான் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இதுதான் நான் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வெளியில் உலகத்துக்கு ரிலீஸ் பண்ணப்பட்ட மாடல்ஸ் தான் சாட் ஜிபிடி, லாமா, அதுக்கப்புறம் இந்த கோபைலட்டு அண்டு ஜெமினை. இதெல்லாமே வந்து அந்தந்த கம்பெனிஸ், அதாவது பேரண்ட் கம்பெனிஸ் கூகுள்,
Grok ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டர் கோபைலட் வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்டப் கோபைலட். ஸோ இவங்கெல்லாமே வந்துட்டு இந்தந்த கம்பெனிஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி டேட்டா அந்த மாடலுக்கு ஃபீட் பண்ணி அந்த மாடலை வந்து பப்ளிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ப்ரீமியம் மாடல்ஸ், அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் யூஸ் பண்ண. சம் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள் ஓலாமாலாம் வந்து ஃப்ரீ மாடல்ஸ், மெட்டாவோட ஃபேஸ்புக்கோடது. ஸோ அதெல்லாமே நிறைய டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணப்பட்டு ஜென்ரல் பப்ளிக்கு அவங்க மற்ற கம்பெனிஸ்க்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா, அதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ சொல்லிட்டு வந்திருந்தேன். அதுதான் ட்ரைனிங் ப்ராசஸ். இந்த சென்ஸ் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டேட்டாவை வந்து அந்த மாடலுக்கு கொடுத்து அதை வந்து அந்த பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டோட ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தா அது கேட்டுன்னு தெரியும். டாகோட ஃபோட்டோஸ்லாம் அதை ஃபீட் பண்ணிவிட்டு டாகோட ஃபோட்டோ கொடுத்தா அது டாகுன்னு தெரியும். ஸோ கேட் என்ன டாக் என்னன்ற டிஃப்ரென்சியேஷன் அதெல்லாம் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் எவ்வளோ டேட்டா அதுக்கு நான் கேட் அண்ட் டாக்ஸு கொடுத்துருக்கேன்றதை பொறுத்து. அதுதான் ட்ரைனிங் ப்ராசஸ். இந்த ஏஐ மாடல்ஸோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த ஏஐ மாடல்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செஸ் கேம் விளையாடிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுவுமே ஒரு ஏஐ மாடல் தான். ஆக்சுவலாக 1950s 1960s இந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான பர்மிட்டேஷன்ஸ் அண்ட் மூவ்ஸையும் அதுக்கு கொடுத்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி எப்படிலாம் விளையாட முடியும், அடுத்த மூவ் எடுத்தால் எப்படி ஜெயிக்க முடியுன்ற மாதிரி அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து உங்களோட செஸ் ஏஐ. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இமேஜ் அண்ட் வீடியோ ரெக்கக்னிஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாட்பாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சாட்பாட்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட கொஷன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இட் வில் ஆன்சர் பேக். ஓகே, இந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பேரியர்ஸ்லாம் க்ராஸ் பண்ணி அதெல்லாம் தாண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்எல்பி ப்ராசஸிங்கு. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் அனாலிசிஸு, அதாவது ஒருத்தவங்க வந்து சோஷியல் மீடியாவில் திட்டிகிட்டே இருக்காங்கன்னா எப்படி திட்டுறாங்க அப்படின்றத பார்த்து அவங்க கோவமாக இருக்காங்களா இல்லையான்றதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி மாடல்ஸும் இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் கமெண்ட் போட்டாங்கன்னா அது ஹார்ஷாக இருக்கா இல்லை சாஃப்டாக இருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய ஃபோன்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான மாடல்ஸ். ஓகே, அதை தவிர்த்து ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ்லாமும் பண்ணுவாங்க. ஃப்ராட் டிடெக்ஷனுக்கெல்லாமும் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பிட்ட பேட்டர்னில் ஸ்பெண்டிங் இருந்ததுன்னா இது வந்து ஃப்ராடுலண்ட்டான ட்ரான்சாக்ஷன் ஃபினான்ஸ் வேர்ல்ட்லேயுமே ஏஐ மாடல்ஸ் வச்சு இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா அட்வான்ஸ்டாக டெவலப் ஆகி வந்திருக்காங்க. ஸோ ஏஐ மாடல்ஸ் வந்து நீங்கள் ப்ரெடாமினேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டேட்டா அதை ட்ரெயின் பண்ணக்கூடிய அல்காரிதம், இதை ரெண்டுத்தை மிக்ஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் ஏஐ மாடல்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு நியூரல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நியூரல் நெட்வொர்க்ஸ் இஸ் அனதர் என்டையர்லி வெரி வாஸ்ட் டாபிக். அதை நான் இதில் பேச முடியாது, கவர் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப பெருசு. பட் ஏஐ மாடல்ஸ் எல்லாமே நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்சஸ் கொடுக்கும். நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்றது இப்போ சதிக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்ட்லேயுமே நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூரல் நெட்வொர்க் நோட்ஸ்னு. அந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு டிசிஷன் பாயிண்ட்டுக்கு அரைவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம டீட்டெயிலாக பார்க்குறச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நியூரல் நெட்வொர்க் பற்றி. பட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் மாடல்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சேலஞ்சஸ் அண்ட் பயசஸ் வித் ட்ரைனிங் மாடல்ஸ். ஆப்வியஸாக நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம டேட்டா கொடுக்க தான் அந்த மாடல் ட்ரெயின் ஆகும்னு சொல்கிறோம். அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவுமே கரெக்டான டேட்டாவாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டுமே நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாடலால் அந்த விஷயத்தை அப்பாற்பட்டு யோசிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பயஸ்டு டேட்டா கொடுக்க அதால் ஒரு பர்டிகுலர் விதமாக தான் டெசிஷன் எடுக்க முடியும், நியூட்ரலாக டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ சில சமயம் டிஸ்கிரிமினேட்டரி அவுட்கம்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டேட்டா செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஒரே விதமான ஒரு ஒப்பீனியனை வந்து அதுக்கு ஃபீட் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது தப்பான இடத்துல வந்து முடியும். ஓகே, அதே மாதிரி செக்யூரிட்டி அண்ட் ப்ரிவசியும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கன்சர்ன். ஏன்னா இப்போ நீங்கள் டேட்டா அதுக்கு ஃபீட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ உங்களோட பர்சனல் டேட்டா எல்லாமும் சில சமயம் நிறைய இடத்துல வந்து உங்களோட பெர்மிஷன்ஸ் கேட்டு நிறைய இதில் கேப்சர் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறச்சு அந்த டேட்டாவுமே சில சமயம் மாடல்ஸுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா தான் அது நடக்குன்ற பட்சத்தில், பட் நிறைய பேர் தெரியாமல் ஐஏகிரேமுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்துட்றாங்க இல்லையா நிறைய விஷயத்தில். ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி இந்த மாடல்ஸை நல்லாவே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கன்சர்ன் தான். நிறைய இடத்துல ப்ரைவசி வயலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் எங்கெல்லாம் நீங்கள் உங்களோட பெர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்களோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்கள் பர்சனல் டேட்டா வச்சுமே இந்த மாதிரி மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி மாடல்ஸ் எது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும் யூஸ்க்கு, அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் கஸ்டமர். ஸோ உங்கள் டேட்டா வச்சு தான் அது ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ மாடல்ஸ் எல்லாமே ஜனங்க யூஸ் பண்ண தான் செல்ஃப் டாட்டாய் ட்ரெயின் ஆகிக்கும்.
ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் உங்களால் ஜாலியாக கேட்க முடியும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.